ஹே guys, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் எபிசோட் 1 தான். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்டில் பெருசாக எதுவும் பண்ண போகிறதில்ல. ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சி அந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பேஸ்மெண்ட் ரெடி பண்ண போகிறோம். அவ்வளோதான் இன்னைக்கான கண்டென்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 2 நம்ம பெருசாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நம்ம வில்லேஜ் சைடு பார்த்தீங்கன்னா பிரயாணிக்கலாம். செஸ்ட் உடச்சதில் இருக்கிற லூட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். போனஸ் செஸ்ட் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டிக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிக்கெக்ஸ் வாக்ஸ் பார்த்தீங்கன்னா கையில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வில்லேஜ் ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நானும் வில்லேஜ் தர்றதுக்கு புயல் வேகத்தில் கிளம்பிட்டேன். நான் போய்கிட்டே இருக்கிறேன். போகுது அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. 7 மலை 7 கண்டம் தாண்டி போகிற மாதிரி நானும் போய்கிட்டே இருக்கிறேன். இப்போ நாங்குது கடைசியாக ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம வில்லேஜ் கண்ணில் பட்டுருச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜை போய் அந்த வில்லேஜ் லூட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கொள்ளை அடிச்சுக்கலாம். நமக்கு தேவையான எல்லாத்தையும் எங்கேருந்து எடுத்துக்கலாம். இந்த வில்லேஜோட வீட்டு கதை பார்த்தீங்கன்னா நம்ம திறந்து பார்ப்போம். உள்ளே என்ன இருக்குன்னு. உள்ளே இருந்தால் சந்தோஷம். அருமையிடா செஸ்ட்டு இல்லை ப்ரோ உங்கள் உள்ள. ஓகே, பக்கத்து வீட்டில் போய் பார்த்தா 2வது வீட்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். 2வது வீட்டுக்குள்ளே சூப்பர். இங்கே பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு இல்லைடா ஒரு லூட்டு கூட வச்சுருக்க மாட்டீங்களாடா உங்கள் வில்லேஜில். என்னடா வில்லேஜ் வச்சுக்கிறீங்க முன்னாடி ஆல்ரெடி கதவு அதுக்கு ஆடாடாடா ஏங்க இந்த கதவு இந்த சதி பண்ணுது எனக்கு. வில்லேஜ் எல்லாத்துக்கும் நீ தான்டா காரணம். பாருங்கள் ஃபார்ம் இருக்கிறேன். என்னடா ஃபார்ம் பண்ணிருக்கிற தெரிலங்க, ஏதோ ஃபார்ம் பண்ணிருக்கேன். ஓகே, நம்ம மேலே இந்த வீட்டில் செஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே இருக்குது பார்த்தீங்களா, ரைட் சைடில் ஒரு செஸ்ட் இருக்குது. ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த வீட்டில் செஸ்ட் இருக்கும். ஆல்ரெடி விளையாண்டுருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் செஸ்ட் இருக்குன்னு தெரியும். பட் இந்த பயோமீல் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். ஒரு சில இடம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் இந்த மாதிரி வீட்டில் இருக்கும். இதில் கன்ஃபார்ம் இந்த மாதிரி வீட்டிலலாம் இருக்கும். இது மேப்புன்னு நினைக்கிறேன் கீழே இல்லையா. சூப்பர்ரா. இப்போ மேப் ஹவுஸ் இல்லையாடாது. இந்த மாதிரி முன்னாடி கீழே மேப் ஹவுஸ் வச்சுருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த மேப் டேபிள் எதுவும் சம்திங் வச்சுருப்பாங்க. அது என்னென்னு சரியாக பேர் எனக்கு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம 4வது வீடுன்னு நினைக்கிறேன். 4வது வீடு பார்த்தீங்கன்னா வீடு இந்த பெரி செடி வேறு முள் எடுக்கிறது குத்துது. இந்த வீட்லேயும் செஸ்ட் இல்லை. சூப்பர். ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு வீட்டு தான் நம்ம பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா செஸ்ட் இங்கடா இருக்கா. ஓயோ, இதே மாதிரி தான் அங்கே ஒரு வீடு பார்த்தோம். அந்த வீட்டில் இல்லை. சரி இதில் இருக்காதுன்னு நினச்சிட்டு வந்தால் இதில் இருக்குது. இதில் என்ன பம்கின் சீடு, ப்ரெட்டு, பொட்டேட்டோ. சூப்பராடே. உருப்படியாக ஒரு அயனு அல்லது ஒரு டைமண்டு எதுவுமே இல்லை. மேக்ஸிமம் அதிகபட்சம் அயனாக வச்சுருப்பானுங்க. அதுவுமே இல்லை. ரேராக டைமண்ட் கிடைக்கும். அதாவது கிடைக்குன்னு பார்த்தேன். நமக்கு லக் இல்லை. சரி ஓகே விடுங்க பார்ப்போம். ஓகே, இந்த சைடில் என்னடா கல் இங்கே. ஆஹா, இது ரவேனோ ஏதோ சொல்லுவாங்க. அதுதான் நினைக்கிறேன். இது பார்த்தா நம்ம வில்லேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குது. சூப்பரு. அடுத்த பாட்டில் பார்த்தா நம்ம இதில் இறங்குவோம். இறங்கி உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இறங்கி தான் பார்ப்போமே என்ன ஆகிடப்போகுது இருக்கிற. அப்படியே இப்போதைக்கு நம்மள்கிட்ட எதுவும் இல்லை. எதுவுமே இல்லாமல் இறங்குவோம். அப்போ தான் உள்ளே பயம் இல்லாமல் நம்மளால் தொல்ல முடியலைன்னா நம்ம டைமண்ட் அந்த மாதிரி எதாவது போட்டிருந்தோம்னா பயம் இருக்கும். தொலைஞ்சிருமோன்னு. இப்போ இதெல்லாம் நமக்கு பயம் இருக்காதுல்ல. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் கட்டுறக்கு வுட்டு எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு வுட்டு எடுத்து நம்ம ஒரு அது வந்து கிராஃப்டிங் டேபிள் வந்து செஞ்சுப்போம். வுட்டு பார்த்தீங்கன்னா அது பிளான்ட்டுன்னு நினைக்கிற ஒர்க் பிளான்ட் ஏதோ தெரியல சம்திங். எல்லாம் பேர்லாம் பார்த்தீங்கன்னா மறந்து போச்சு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி விளையாண்டது. இப்போ திருப்பி விளையாட வந்துக்கிறேன். அதனால் பேர்லாம் மறந்து போச்சு. கிராஃப்டிங் டேபிள் இது செஞ்சுட்டு நம்ம எங்கடா இங்கே பாருங்கள், ஒரு பிளேஸ் இருக்குது தனியாக அப்படியே கடலுக்குள்ளே போகிற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வச்சுப்போம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் கட்டிடுவோம். ஓகே, இப்போ நமக்கு பெட்டு தேவை. பெட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே எடுக்கலாம். ஏன் வீட்டிலேருந்து எடுத்துடலாங்க. இங்கே வேணால் வச்சுருப்போம். அதை நம்ம சுத்தடிப்போம். எவன் தான் நமக்கு நம்ம ப்ளூ கலரில் ஒன்று இருக்குது. ஓகே, இதை எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சு சுற்றி மதில் சுவர் கட்டி நம்மளோட வீட்டு கட்டுமானத்தை பார்த்தீங்கன்னா துவங்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல இந்த இது இங்கே இந்த ஓட்டையை மறைக்கிற மாதிரி வைக்கலாம். ஏன்னா வைக்க முடியல. என்னடா ஒரு ஓட்டையை வேணாலும் வைக்க முடியலையா? இப்படி இருந்தது இப்போ என்னடா என்ன வைக்கவே முடியல. இது வைக்க முடியல. இல்லை இந்த இடத்துல வைக்க முடியலையா? இது ஷவல் வச்சு பார்த்தீங்கன்னா லைட்டாக தோண்டி விட்ட மாதிரி இந்த இடம். அதனால் இந்த இதில் வைக்க முடியலையா? ஆமாங்க. இதில் உட்காந்து வைக்க முடியல. என்னடா பிரச்சனை? என்னடா ஆச்சு? ஐயோ டேய், இந்த இடத்துல வைக்க முடியலன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ திருப்பி நேரம் உடச்சி தப்பு செய்யணுமா? போங்கடா டேய். உடச்சி செய்கிற அளவுக்குலாம் எனக்கு பொறுமை இல்லை. வேற எங்கேயாவது நம்ம வச்சுப்போம். இங்கே பாருங்கள், தண்ணிக்குள்ளே வைக்க முடியும். இந்த மண் மேலே வைக்க முடியலையா? என்னடா நீ அதையும் வேறு ஏதோ ஒரு வில்லேஜ் இருந்தபோது நான் அதுக்குள்ளே ஆக்குப்பை பண்ணிட்டான். என்னடா இப்படி இருக்கிறீங்க? போங்கடா டே. சரி ஓகே, இப்போ பார்த்தோன்னா நமக்கு இது தேவை ஸ்டோனு.
ஸ்டோன் இந்த வீட்டிலேருந்து உடச்சி எடுக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் கல் நெஞ்சக்காரன் இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இது பார்த்தோம்ல, கேவ் கேவ் ரவேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு சொல்லுவோம், எங்கடா இருக்காது. அதில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே லைட்டாக மேலே ஒரு பார்த்தீங்கன்னா இது இருந்தது, ஒரு கிளாபிள் ஸ்டோன் மாதிரி ஒரு கோயில் மாதிரி ஏதோ கட்டி வச்சுருந்தானுங்க ட்ரையாங்கிள் ஷேஃபில். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே உடச்சி எடுத்து வந்துடுவோம், அது நமக்கு யூஸ் ஆகும். அங்கே இருந்து என்ன பண்ண போகுது, அதை எடுத்து வந்து இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூல்ஸ்லாம் செஞ்சுப்போம். அது எங்கே இருக்குன்னு தான் நானும் தொலைவிட்டு இருக்கிறேன், கண்ணிலேயே சிக்க மாட்டேங்குது. இங்கே தான் இதுக்கு மேலே ஏறி போனோடனே இருக்கும். இங்கே பாருங்கள், ஆட்டு பண்ணை ஏதோ மாதிரி வச்சுக்கிறானுங்க, ஆனால் இதில் எதுவுமே இல்லை. வில்லேஜில் வந்து இந்த வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கு மாதிரி தான் இருக்குது, கைவிடப்பட்ட நிலைமையில். கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பி வில்லேஜ் மாறிட மாட்டேங்குது. அந்த நிலைமையில் தான் இந்த வில்லேஜ் இருக்குது. இந்த காப்பர் ஸ்டோனில் வேறு பிக்னிக்ஸ்லாம் செய்யுமான்னு தெரில. இது எந்த மாதிரி ஒரு இதுனா, அது எப்படி சொல்கிறது, இந்த பாசம் அதெல்லாம் படிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல். இதில் செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல, பார்ப்போம். இதில் எனக்கு தெரிஞ்ச ரெசிப்பியில் வந்து பார்த்திங்கன்னா வரல, மேக்ஸிமம் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, அங்கே எடுத்துகிட்டு போய் பார்ப்போம். அப்புறம் எடுத்துகிட்டு போய் செய்ய முடிஞ்சதுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இப்போதைக்கு இங்கே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவோம், இது மிச்சம் வைக்க வேண்டாம். இது எதுக்காக யூஸ் ஆகும், அட்லீஸ்ட் கட்டுறதுக்காவது யூஸ் ஆகும் நமக்கு. ஒன்று கீழே வந்துச்சா, ரைட்டா, சரி ஓகே. வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். கீழே வேண்டாம், கீழே போய் ஏதாவது டேஞ்சர் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், உள்ளதும் போச்சு, நல்லா கண்ணா மாதிரி ஆயிரும். இப்போது இன்னும் பெருசாக இருக்க மாட்டேங்க, ரொம்ப பெருசாகிட்டது, கண்ணெலாம் தெரியாது. என்ன டார்ச்செல்லாம் வச்சு வரும், டார்ச் வச்சாலுமே ஒரு சில ரவையிலலாம் கண்ணு தெரியாது. நம்ம நைட் விஷன் தான் வேணும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம பேஸுக்கு போயிட்டு நம்ம தயாராகும், பேஸ் சின்னதாக கட்டுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாங்க் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இந்த கலரில் உடச்சிட்டு நம்ம சேண்ட் உடச்சிட்டு நம்ம கட்டிப்போம். ஒரே நிமிஷம். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கால், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு இடைவேளை. இந்த பெட்டில் இங்கே தூக்க முடியலைங்க, அதனால் எடுத்து நம்ம மேலே போட்டு தூங்கி இருட்டாகுது. பார்த்தீங்களா, இங்கே பெட் இருக்கிறனால தான் வில்லேஜர் பக்கத்தில் நின்றுருக்குறாங்க, அவனாலையும் தூங்க முடியல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவனும் இங்கேங்கே தண்ணிக்குள்ளே கூச்சிட்டே இருக்கிறான். சரி, இந்த இடத்துல போட்டு நம்மளே தூங்கி எழுந்திரிச்சிடுவோம். நைட் அப்புறம் ஜாம்பிஸ்லாம் வந்து நம்மளை முடிச்சு விட்ருவானுங்க, அப்புறம் திருப்பி நம்ம அங்கே ஸ்டார்டிங் இடத்துலேருந்து வரணும். அதனால் அது தேவையில்லாத விஷயம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போயிட்டு இந்த பிளாங்க் எடுத்தோம்னா அந்த பிளாங்க்கை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்னதாக ஒரு எப்படி ஒரு நாளுக்கு 10க்கு சின்னதாக ஒரு வேஸ் கட்டுவோங்க. ஒரு சின்னதாக ஒரு 6-7க்கு 7ங்கிற மாதிரி கட்டுவோம். கணக்கு தெரில, நம்ம கட்டுற மாதிரி கட்டுவோம். இஷ்டத்துக்கு கட்டி விடுவோம்னு. இங்கே என்னடா நடக்குது, வைக்கவும் முடியல. இந்த இது இருந்தால் வைக்க கூட முடியாதா பக்கத்தில் பிளாக்கு. இப்போ ஒன்று அது மேலே நிற்கிறேண்ணா. என் பாதிக்கால் அது மேலே இருந்துருக்க மாட்டாங்க, அதனால் அந்த இடத்துல பிளாங்க் வைக்க முடியல. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வச்சுட்டு சுற்றி கவர் பண்ணிட்டு அதுக்கு மேலே கவர் பண்ணுவோம். ஓகே, இங்கே டர்ட் எடுத்துக்கலாம், தேவைப்படும். கீழே வைக்க முடியல. ஓகே, ஒன்று அப்படியே முதல்ல ஃபஸ்ட்டு இதை சுற்று போடுவோம், இந்த கிராஃப்டிங் டேபிளை சுற்று போட்டு அப்புறம் நம்ம அதுக்கு மேலே டெவலப் பண்ணுவோம். ஓகே, இப்போ 3 போட்டிருக்கான 4 5. ஓகே, 5 போட்டிருக்கேன் இந்த சைடில், 6வது 7வது. ஓகே, 7 போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல 3 4 ஓகே 7 கரெக்டாக இருக்குது. இந்த சைடில் 5, 5 சைடில் 2 7. ஓகே, இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுப்போம். எத்தனை போட்டிருக்க மாதிரி கணக்கு வைக்கலையே, ஆஹா அது கணக்கு வச்சா இது கணக்கு வைக்கல. எத்தனை 5 நினைக்கிறேன், 5வது நினைக்கிறேன், 6வது போட போகிறேன். 6வது போட்டுட்டுருக்கேன். ஓகே, இன்னொன்று போட்டால் 7ஆகும்னு நினைக்கிறேன், சரியாக வர தெரியல, என்ன முட்டுட்டேன். ஓகே, கடைசியாக போய் பார்த்துப்போம். இதுதான் 7ஆவதுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக இருக்கும். இது 7ஆவதாக இருந்தால் டாப்லேருந்து மொத்தம் கரெக்டாக தெரியும். 1 2 3 5 6 7. ஓகே, 1 2 3 4 5 6 7. சரியாக போச்சு கைஸ். கணக்கில் நான் எப்பயும் தப்பானது இல்லை, ஆனால் மேக்ஸில் மார்க் மட்டும் தான் போயிடும், அது ஒரு விஷயம். ஓகே, இப்போ இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டு கிராஃப்டிங் டேபிள் வந்து நம்ம இது ஒரு கார்னரில், அப்புறம் அது பேர் என்ன, ஃபர்னான்ஸ் நினைக்கிறேன், அது செஞ்சு அது ஒரு கார்னரில் வச்சிடலாம். பெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்டரில் போட்டுடலாம். இப்படிக்கா இங்கே பெட் வச்சுட்டு இன்சில் கிராஃப்டிங் டேபிள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா டார்ச் வைக்கணும், அதை வந்து வச்சுக்கலாம், நைட்டில் வச்சுக்கலாம். நைட்டை 3 டார்ச் கொடுத்தானுங்களா, 3 இருக்குது, 3ல் 2 அங்கே வச்சிடலாம், 1 நம்ம கையில் வச்சுக்கலாம். பாருங்கள், தாமையெல்லாம் நவுந்துருக்குது. இது அடித்தா ஒன்று கிடைக்க, அதை வச்சு கேப் ஏதோ செய்யலாம், சம்திங் எதுவும் தெரில என்னென்னு பார்ப்போம். நம்ம இப்போதைக்கு அதை கொல்ல வேண்டாம், பாவம் அது பாட்டு போயிட்டு போகுது. நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் மைன் பண்ணிட்டு போவோம். ஸ்டெப் மைன் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன எடுக்கலாம், காபிள் ஸ்டோன் வந்துடுச்சு. ஓகே, இந்த இடத்துல காபிள் ஸ்டோன் மட்டும் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன்.
இல்லைங்க நேரத்தில் நம்ம போயிட்டே இருப்போம், அப்படியே போயிட்டு அயன் கிடைக்குதான்னு பார்ப்போம். இப்போயே அயன் கிடச்சிதுன்னா அயன் எடுத்துகிட்டு டப்புன்னு வந்துன்னா அயன் டூல்ஸ் மாறிடுவோம். அயன் பிக்காக்ஸ் ஒன்று செஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு அயன் பிக்காக்ஸ் அப்புறமேட்டு ஆஹா என்னடா சாண்ட் வந்துருச்சு. ஏங்க இது கடுப்புங்க. சாண்ட் வந்துச்சுன்னா அப்படி மண் கொட்டிகிட்டே இருக்கும். இப்போ இந்த டேர்ட் பிளாக்ல எப்படி மேலே நிற்கிது அந்த மாதிரி நிற்காது, இது கொட்டினே இருக்கும். பாருங்களேன் கீழே அந்த பிளாக் உடச்சோன்னா அது கொட்டும். இப்போ பாருங்க உடச்சி காட்டுறேன் நான். இதுக்கு மேலே கீழே இறங்கிப்போம். கீழே இறங்கிட்டு இந்த பிளாக் உடச்சிட்டு ஏதோ உடைக்கிறோம் கொட்டுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொட்டிகிட்டே இருக்கும். இப்போ அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. என்னதுன்னா இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே ஒரு பிளாக் இருக்குல்ல, அந்த பிளாக் உடச்சிட்டு அந்த பிளாக்கில் கட்டாத பார்த்தீங்கன்னா நம்ம டார்ச் வச்சிடணும். இப்படி இதோ அந்த பிளாக் உடச்சிட்டு அந்த பிளாக்கில் கட்ட நம்ம வந்து டார்ச் வச்சுட்டோம்னா கரெக்டாக சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அடே உடைக்க சொன்னால் அந்த பிளாக்கில் நான் வச்சுட்டேன். எனக்கு செஞ்சு காட்டுறேன். நான் சொல்கிறதும் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக செஞ்சு காமிச்சா புரியும். அதுக்கு பதிலாக கீழே ஒரு பிளாக் மைண்ட் பண்ணிட்டு அதுக்கு கீழே இருக்கிற பிளாக் வந்து பார்த்திங்கன்னா உடச்சிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா டார்ச்சு செட் பண்ணிவிட்டு இந்த பிளாக் உடச்சிட்டு அப்புறம் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இதிலே கொட்டிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக பார்த்திங்களா எல்லாம் கொட்டி இந்த இடத்துல ஒரு ஹோல் விழுந்துருச்சு. இந்த மாதிரி தான் மொத்தமாகவும் இருக்கும். அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கடுப்பு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்தையே விட்டுறலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயா ஸ்டிப் பாயிண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவைனில் இறங்கிடலாம். ரவைனில் இறங்கி இன்றைக்கி ஒரு வேட்டையை பார்த்துடலாம். இன்றைக்கி இல்லை அடுத்த பாட்டில் ஒரு வேட்டையை காமிச்சிடலாம். இது காபிள் ஸ்டோன் இல்லை, இது ஐயோ ஏதோ என்ட்டு கிரனேட் இல்லை, கிரனேட் வந்து ரெட் கலர் லுக்கும். இது பேருமே சரி ஞாபகம் இல்லை, இல்லை மறந்து போயிடுச்சு. ஒரு சில பேர் மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. ஆனால் அது பேர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பாட்டில் என்னென்னு பார்த்துக்கலாம். இதை வச்சு நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா டூல்ஸ் மேக் பண்ண முடியாது. காபிள் ஸ்டோன் மட்டும் வச்சு தான் பெயிண்ட் பண்ண முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா காபிள் ஸ்டோன் முக்கியம். இதே போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காபிள் ஸ்டோன் போட்டு நம்ம மேலே ஏற ஆரம்பிச்சிடலாம். ஏறி போய் அந்த அது பேர் என்ன பிக்காக்ஸு ஆக்ஸு ஃபஸ்ட்டு இப்போதைக்கு அது பண்ணிக்கலாம். பார்க் ஓவர் பண்ணி போகலாம். ஆடா டேய் பார்க் ஓவர் பண்ணி வந்து தப்பாடா. அங்கேருந்து இங்கே குதிச்சிங்கன்னு நீங்கள் குதிச்சிடலான்னு பார்த்தேன். பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் தெரியல. பார்க் ஓவர் தெரியும் பட் ட்ரை பண்ணேன், வரல. என்ன பண்ணுறது, சரி விடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட் ஸ்டெப் பண்ணியாச்சு. அடுத்து ஃபர்னான்ஸுக்கு சுற்றி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், சென்டர் பிளாக் மட்டும் விட்டுட்டு சுற்றி அந்த 9 எத்தனடா 6 7 8 6 6 ஆமாம் 8 பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா வச்சோம்னா கரெக்டாக பார்த்தீங்களா ஃபர்னான்ஸ் ரெடி. ஏதாவது பார்த்தீங்கன்னா இதோட ரெசிபியில் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ இதில் குக் பண்ணுற மாதிரி என்னடா எதுவுமே இல்லையாடா. சிக்கனில் வச்சுருந்தேன், என்னடா ஆச்சு. ஆஹா எங்கள் சிக்கன் இதெல்லாம் எங்கே வச்சுனே தெரியல, எங்கேயோ போயிடுச்சு. சரி விடுங்க பார்த்துக்கலாம். இப்போ அது எங்கே போயிட போகுது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காபிள் ஸ்டோனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது செஞ்சுப்போம். பிக்காக்ஸு ஆக்ஸு அதுக்கு முன்னாடி செஸ்ட்டு ஒன்று செஞ்சுட்டு டபுள் செஸ்ட்டாக மாற்றி இங்கடா பின்னாடி வச்சா இங்கே வைக்கிது. அட ஏங்கடா அடே. ஓகே, இந்த இடத்துல கரெக்டாக இந்த கார்னர் ஓகே இங்கே ஒன்று இங்கிட்ட ஒன்று ஓகே டபுள் செஸ்ட்டாக மாறிடுச்சு. நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை வச்சு பார்த்திங்களா. ஓகே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்மளால் பண்ண முடியல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நார்மல் காபிள் ஸ்டோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக்காக்ஸு இதெல்லாம் செஞ்சுக்கலாம். பிக்காக்ஸு செஞ்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸு செய்யணுமா, அதுக்கு ஸ்டிக் பார்த்துல ஸ்டிக் செஞ்சாச்சு. அதுக்கு ஆக்ஸ் இதான் ரெசிபின்னு நினைக்கிறேன். இப்போ சென்டரில் ஸ்டிக் ஓகே கரெக்டு ஆக்ஸு. அடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன ஃபார்மிங் செட்டப் பண்ணுவோம் இப்போதைக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊவா ஓன்னு நினைக்கிறேன் சம்திங் தெரியல. அது ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வென்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மாற்றி வைக்கணும். ஸ்டிக்கும் இல்லையாடா, என்னடா இப்படி பண்ணுறீங்க, அதுக்குள்ளே ஸ்டிக் காணாமல் போயிடுச்சாடா. சரி ஓகே விடுங்க, அதுக்கு ஒரே ஒரு ஸ்டோன் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். என்னென்னு தெரியல, ஒரு 2 வேணுமா. ஓகே, ரெசிபி ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குது. பட் பெரிய பெரிய ரெசிபின்னு ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். போர்ஷன் ஸ்டேஜுக்குலாம் ரெசிபிலாம் மறந்து போச்சு. இந்த கிராஃப்டிங் தான் ரெசிபி ஞாபகம் இருக்குது. அதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பார்த்தா ஞாபகம் இருக்கும். ஓகே, அது பார்த்துட்டு அது ஒரு விஷயம் இல்லை, அது ஒரு மேட்டர் இல்லை. ஓகே, இப்போ நம்ம இன்வென்ட்ரி கிளியர் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவைன் நோக்கி போகலான்னு நினைக்கிறேன். இல்லை வேண்டாமா, ஒரே டவுட்டாகவே இருக்குது போகலாமா வேண்டாமான்னு. ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருசாக பார்த்துருக்கோம். சரி போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இது தான். அதனால தான் பார்க் ஓவர் பண்ணலாம் தான் நினச்சேன். தோணுது, நீங்கள் சொல்கிறது எனக்கு தோணுது, ஏன் இப்போ பண்ண வேண்டியதானே அப்படின்னு. பட் திருப்பி உளுந்து போகிறதுக்கு அசிங்கப்படுறதுக்கு நம்ம நேரம் அசிங்கப்பட்டே போயிடலாம் அப்படின்ட்டு போயிட்டேன். ஓகே, இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில என்ன சொல்லுது சாம்பிளிங்ஸ்னு நினைக்கிறேன். சரியாக தெரில, எதுவுமே சரியாக ஞாபகமே இல்லைங்க இந்த பேருமே. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்ச பேர் சொல்கிறேன், தெரியாதுன்னு பார்த்தீங்கன்னா கோச்சிக்காதீங்க.
ஓகே. நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரேபிட் மீட் வந்துருக்குது. ஓகே. அடுத்தது ஏங்க வீட்டு இங்க பார்த்தோமா? ஏதோ இங்க பயிரிட்டுருந்தானுங்க. காணாம போச்சு. ஐய்யய்யோ! சிக்கன் இருக்கு. இத அடிச்சு நம்ம எடுத்துப்போம். டேய்! ஓகே. ஏங்க இந்த இடத்துல வீட் இல்லையா? வீட்டு இல்லன்னா அவ்வளோதான். வில்லேஜ் காலி பண்ணிட்டு போ வேண்டியது தான். இங்கேலாம் இருக்க முடியாது. வீட்டு கம்பல்சரி. ஆஹா! இங்க சுகர் கேன் தான் இருக்குது. எங்கடா? வர வழியில நான் பார்த்தேன். ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயம் பண்ணி கொண்டிருந்தார்கள். என்னதுன்னு தெரியல. ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா, க்ரோ பண்ணிட்டுருந்தானுங்க. என்னது அது? அங்க இருக்கு. அதான், 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 அதான். டேய்! பம்கின்னாடா? இல்லடா. ஏதோ பார்த்தேன்டா. செடி மாரி, சின்ன செடி மாரி இருந்தது. இந்த மாரி இல்லையே! இதா வச்சிருந்தீங்களாடா? டேய்! ஐயய்யோ! ஐயய்யய்யோ! என்னடா? ஸோ இது எனக்கு தேவையில்ல. இத நான் சாப்பிடவே முடியாது. இப்போதைக்கு இங்க பெர்ரீஸ் மட்டும் தான் இருக்குது. இது சாப்பிட்டு எங்க வரேனா? எனக்கு இதுதான் வேணுமே. ஐயய்யோ! பொட்டேட்டோ, கேரட் எதுவுமே இல்ல. இப்போதைக்கு சிக்கன் இருக்கு. அத அடிச்சு எடுத்துப்போம். எனக்கு தெரிஞ்சு அடுத்த பாட்டில்ல வில்லேஜ் காலி பண்ற மாரி தான் இருக்கும். ஏன்னா இங்க ஃபுட்டு எதுவுமே இல்ல. ஃபுட்டுக்கான ஒரு சோர்ஸே இல்ல. இவன் பாருங்க ஒவ்வொரு கோழிய புடிச்சு அடிச்சுட்டு இருக்கிறான் பையன். நான் ஓனாய் வாங்கி. ஏங்க ஐயய்யோ! சீடும் கிடைக்க மாட்டேங்குது. நானும் இதெல்லாம் வெட்டிட்டு இருக்கிறேன். சீடு கிடைக்குமான்னு கிடைக்கவே மாட்டேங்குது. சரி ஓகே. இருக்கிற சிக்கன் அடிச்சு நம்ம வந்து பார்த்தோன்னா எடுத்துட்டு போயிட்டு, இப்போதைக்கு குக் பண்ணி சாப்பிட்டுட்டு, அப்புறமேட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா, அடுத்த பாட்டில வில்லேஜை காலி பண்ணிட வேண்டியதுதான். வேற வழி இல்ல. ஒரு ஃபுட் இல்லாத இடத்துல நம்ம இருந்து, அது உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப சிரமம். ஒரு ஒரு ஒண்ணு இருந்தா கூட போதும். சரி இங்க இருக்காங்கற நினைப்புல நான் வந்து அப்ப அந்த பொட்டேட்டோ சாப்பிட்டுட்டேன். அந்த காபிள் ஸ்டோன் எடுக்க போனோம்ல. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இருந்த பொட்டேட்டோவ சாப்பிட்டுட்டேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப எதுவுமே இல்ல. இப்ப பார்த்தீங்களா? இப்ப கரெக்ட்டா வந்து பார்த்தீங்களா? அன்எக்ஸ்பெக்டடா வரும்போது கரெக்ட்டா வரேன். பிளான் பண்ணி வரும்போது சொதப்பிடுது. அன்எக்ஸ்பெக்டடா வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வருது. பிளான் பண்ணி வந்தா சொதப்புது. என்ன கதை? எல்லாம் நேரம். இப்போதைக்கு இந்த மாதிரி 2 சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா, வேக போட்டு தூங்கிட்டேன். அது பார்த்தீங்கன்னா, காலைல எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துப்போம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுதான் நமக்கு ஃபுட்டு. 3 சிக்கனு, 7 பெட்டு தான் இருக்குது. இத வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஊர காலி பண்ணி போற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இதுதான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கனமா செலவு பண்ணணும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த பார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஊர காலி பண்ற பக்கத்துல ஏதாவது தொலவுவோம். இதோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட் இப்படி இருந்துச்சு. அடுத்த பார்ட்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அதுதான் பார்க்க போறோம். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் பண்ணுங்க கைஸ்.